ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமாட்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான சுவையான குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பற்றி பார்க்கலாம். நான் குலோப்ஜாம் மிக்ஸ் கடையில் தான் வாங்கியிருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பாக்கெட் குலோப்ஜாமுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சி தண்ணி வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பிசைஞ்சிக்கலாம். எனக்கு டேஸ்ட் வேணுன்றதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கேன், வேணான்னா தேவையில்லை. ஏன்னா இது மிக்ஸி எல்லாமே இதுலேயே இருக்கும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு இதில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 500 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். சர்க்கரை கரையிற வரலும் நம்ம நல்லா கலக்கினே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுனே இருக்கும்போது ஒரு ஏலக்காய் நல்லா வாசனைக்கு, சர்க்கரை பாகுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உருட்டை பிடிச்சி வச்ச குலோப்ஜாமை போட்டு எடுத்துக்கலாம். தீ சிறு தீயில் தான் இருக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவுலாம் நல்லா வேகும். ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரம் செஞ்சிடக்கூடிய குலோப்ஜாம் மிக்ஸ் இது. ரொம்பவே நல்லா இருக்குது. சிறு தீயிலிருந்து நல்லா உள்ளெல்லாம் நல்லா மாவு நல்லா வேகணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரலும் எண்ணெயிலே அரிச்சு பொன்னிறமாக எடுத்து வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதில் சர்க்கரை பாகை ஊற்றி ஊற வச்சோம்னா நல்லா ஃப்ரீயாக ஊறும். அதில் ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு குலோப்ஜாம் எடுத்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா சூப்பரான சுவையான டேஸ்ட்டான குலோப்ஜாம் வீட்டிலையே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.